ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நமக்கு இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பத்துக்கு கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் சப்பாத்தி, சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 8 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 10 முந்திரி, 3 தக்காளி இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்புள்ளாத தயிரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவு வதங்கினதும் நம்ம அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்துட்டு, இது நல்லா பச்சையாக தான் நம்ம எல்லாமே அரைச்சிருக்கோம், அதனால நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விடுங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருக்கலாம். இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடலாம். கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ இதில் நம்ம ஒரு சர்க்கரை சேர்க்க போகிறோம். நீங்கள் வெள்ளை சர்க்கரைனாலும் பயன்படுத்திக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் ஒரு 6 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ முட்டையை எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்தாச்சு. முட்டையை நீங்கள் போட்டு கிளறலாம் கூடாது. கிளறாமல் இந்த மாதிரி கரண்டியை வச்சு அப்படியே லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விடுங்க கிரேவிக்குள்ளே. கிளறினீங்கன்னா உங்களுக்கு மஞ்சக்கருவு தனியாக, ஒயிட்டு தனியாக போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டு இது மேலே நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. முட்டையில் நல்லா அந்த கிரேவி நல்லா செட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கூடையுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆப்பம் பண்ணேன். ஆப்பத்து கூட சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சுட சுட ஆப்பத்து கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.